உச்சம் தொடும் ராசிகளில் முதன்மை ராசி நீங்கள் தான். என்னத்தான் உச்சம் தொட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கடகராசினாலே கஷ்டம்தான் சார். கடகராசிக்காரர்களாக வினோத் என்ன ஒரு பெரிய சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக எங்கடா இருக்கான் ராம்ஜி அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அதனால் டோன்ட் வரி, உங்களுக்கு நான் நல்லது சொல்ல வந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாய் விடுதலையாய் போனது ஒரு பெரிய நிம்மதினா, ராசியில் குரு பகவான் வருகிறார். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார். இனிமே பாருங்க, ராசியில் குரு பகவான் வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணுறாரு, 5, 7, 9 பார்க்குறாரு. ஒரு பாட்டில் விவேக் சொல்லுவார்ல, வெறித்தனம் அந்த மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் இதாவது வினோத் யோகங்கள்னு உண்டு. இப்போ யோகம்னா என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், கல்யாணம் ஆகிறதுக்கான யோகம், அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான யோகம், வெளிநாட்டு யோகம், இது எல்லாமே யோகம்தான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அது ஒரு நேரம், அது ஒரு யோகம்பாங்கல்ல. அந்த மாதிரி இவர்களுக்கு யோகம் வருகின்ற நேரம். அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதை தொட்டாலும் வெற்றி, என்ன செஞ்சாலும் வெற்றி. தான் அதில் இருக்க பெரிய விஷயமே. இதில் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ண சார், ஐயுஏ பண்ண சார், புத்திர பிராப்தி மட்டும் இல்லை, நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். கவலைப்படாதீங்க. இனி தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஐயுஏ ஆர் ஐவிஎஃப். குரு பகவான் நேராக பார்த்துடுறாரு. இப்படி ஸ்ட்ரைட்டாக 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். பார்த்த உடனே குழந்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மே மாதமெல்லாம் நீங்கள் ரெடியாக யூ நீட் டு கோ டு த ஹனிமூன், செகண்ட் ஹனிமூன் அண்ட் ஆல்சோ நீங்கள் சம்மர் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்தவுடனே நற்செய்தி காத்திருக்கும். காரணம் என்னவென்றால் குரு பகவான் வந்துட்டார். குருவுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. புத்திர காரகனே அவர் தான். அவர் போய் பார்த்துட்டு குழந்தை இல்லைன்னா அவர் கெத்துக்கு அசிங்கம். அதனால் கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருவார். யூ டோன்ட் வரி, டபுள் ட்வின்ஸாக கொடுப்பார். இப்போ என்னென்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ தம்பதிகள்லாம் பிரிஞ்சிருக்கவங்கலாம் சில பேர்லாம் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனைக்காகலாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அவங்க நிலையை உணர்த்தி, எதுக்குமா சண்டை, ஒன்றா வாழுங்கம்மாங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஒற்றுமையை உண்டாக்குகிறார் தம்பதிகளுக்குள்ள. முக்கியமாக சில பேருக்கு என்ன இருக்குன்னா, டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம், அப்போ குரு பகவான் பார்த்து மறுமணம், அது திருமணத்தை தொடர்ந்து மறுமணமும் செய்து வைக்கிறார். 7ஆம் இடம் என்பது ஃபாரின். அப்போது நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் போகிறீங்க. ஏய் டீச்சர், யூ நோ சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற தனுஷ் பண்ண மாதிரிலாம் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவீங்க. போதுண்டாடே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே வெக்கமாக இருக்கிற அளவுக்கு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கால் யாருக்கு பண்ணணும் சொல்லுங்கள்? நம்ம பாஸுக்கு தான் பண்ணோம். இந்த கம்பெனியில் நான் உருப்படவே மாட்டேன்னு சொன்னியே, பார் குரு பார்த்துட்டார், நான் எப்படி எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் பார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த மாதிரிலாம். அடுத்ததாக காதல் சில பேருக்கு இது வரைக்கும் யாருக்கெல்லாம் காதலாக இருக்கிறதோ அந்த காதல் கல்யாணத்தில் சென்று முடியும். அதுக்கான வழிகள் பிறக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நான் ஒரு கம்பெனி நடத்தலாம்னு நினைக்கிறேன் சார், என் வேகத்துக்கு ஓடி வர்ற பார்ட்னர் கிடைக்கணும் சார் அப்படிங்கிற சில பேர் பார்ட்னர் இருப்பான். இவர் மட்டும் ஓடிட்டு இருப்பார், பார்ட்னர் ஜாலியாக இருப்பார். ஸோ அப்போது நம்ம வேகத்துக்கு பார்ட்னர் ஓடி வந்தால் தான் இந்த டியூனிங் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான நல்ல வேலை பார்க்குற ஆளா. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி நான் ஒரு ஆக்டிவிட்டிக்காக மூவ் பண்ணால் வண்டி வேறு வண்டி, நான் ஒரு பக்கமாக வண்டியை திருப்பினா வண்டி ஒரு பக்கம் ஓடுதுங்கிற மாதிரி அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம், சிங்கப்பூர் இருக்கவங்கெல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க, சார் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ த லோட்டே நம்பர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி லாட்ரி அடிக்கிற யோகமெல்லாம் கூட இருக்குது. ஓகேங்க ஜி, நிறைய ராஜயோக பலன்களை சொன்னீங்க. எதில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, ராசியிலே குரு இருக்கார். ராசியில் குரு இருந்தால் ஒற்றை அந்தணன் நின்ற இடம் பாழ்னு ஒரு பழமொழி உண்டு. குரு தனித்து இருக்கக்கூடாது. குரு தனித்து இருந்தால், அது டிசம்பர் 6 கேது வரார், அது வரைக்கும் குரு தனித்திருக்கார், ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும். அப்போது யாருக்காவது உடம்பை பாடாப்படுத்துவார். முக்கியமாக லிவர் கிட்னிலாம் எப்போ கெடும்? நீங்கள் ரீஹைட்ரேட், நிறைய வெளியே வேலை பார்க்குறவங்க தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போகும். அல்லது தண்ணி நிறையா குடித்தா, வேறு தண்ணி ஒன்று இருக்குது, அதை நிறையா குடித்தா கண்டிப்பாக உடம்பு கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். லிவர் கிட்னி விஷயங்களில் குரு கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஆரோக்கியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். இவருக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 150 மார்க். பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில்
அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கோளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், கடகராசிக்காரர்களாக உலகத்திலே சங்கம் வைத்து என்னை தேடி கொண்டிருக்கிறார்கள். எங்கே போயிட்டார் ராம்ஜி, எப்போ பார்த்தாலும் இந்த குரு வச்சே நம்மளை டென்ஷன் பண்ணுறாரு, இவர் எங்கே? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் ராசியிலே உச்சமடைகின்ற ஒரு ராசி நீங்கள் தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை, இப்பெல்லாம் எந்த யூடியூப் பார்த்தாலும் சரி, 200 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத வருஷம், இந்த நிசாகந்தி பூ பூத்துருச்சு, யார் பண்ணீங்களா, இதெல்லாம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற குரு ஒரு ரவுண்டுக்கு அடிக்க 1 மணி நேரம். அப்போ 12 ரவுண்டு அடித்தா 12 வருஷம் வந்து சகஜம் தானே. அப்படி யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் நாம் பிறக்கிறோம், நம்ம கண் முழிக்கிறோம், அப்போலாம் கூட சொல்லலாம். ஸோ அப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறார். இதில் என்ன ஸ்பெஷல்னா, என்ன அப்படி கேட்கணும் நீங்கள், இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த முறை தான் குரு சனியை பார்க்கிறார். அதான் இந்த முறையான ஸ்பெஷல். குரு எப்பயுமே உச்சம் பெறுவார் சார், ஆனால் உச்சம் பெறும்போது குரு பார்வையில் சனி மாற்றாரா, அதான் விஷயம். ஏன்னா சனியோட சைக்கிள் 2.5 வருஷம். அப்போ அடுத்து 25 வருஷம் கழிச்சு தான் சனி மீனத்துக்கு வருவார். அது குருவுக்கு 2 ரவுண்டு ஆகிடும். ஸோ அப்போது இந்த வருடம் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களோட ஜென்ம எதிரி யாருன்னு அவங்கள கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க சனி தான் ஜென்ம எதிரி. அஷ்டம சனி பிடிச்சிச்சு பாருங்க சார், பாடாப்படுத்திட்டான் சார் பேசுவாங்க. அப்போது இந்த ஜென்ம குரு உடம்புல உட்காந்து 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். 5 புத்திரஸ்தானம், வெகு புத்திரனை தருகிறார். பிருந்தா, வெகு புத்திரன்னா என்ன? வாட் யூ நீட் சார்? நாங்கள் டென்னிஸ் விளையாடலாமா, 2 குழந்தைங்க கிடைக்குமான்னு நினச்சி கேட்க போனோம். கேரம் போர்டு விளையாடுற அளவுக்கு 4 குழந்தைங்களுக்கு.
அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு உச்ச குரு பார்வை பெற்றால் வெகுபுத்திர யோகம் உண்டாகும். 5ஆம் இடம் என்பது சொத்து, சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். 5ஆம் இடம் என்பது பந்தயம், வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்க. அப்போ ஒரு வீர சபதம்லாம் எடுத்துருப்பீங்க. எந்த கம்பெனியில் என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சியோ அதே கம்பெனியில் உனக்கு முன்னாடியே நான் பண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அடுத்து 7 பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது டும் 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 கல்யாணம். அதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு குருவே அவர் உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பார். அந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்து 9ஆம் இடமாகப்பட்ட லக்க பார்க்குறார். லக்க பார்க்குறது தான் பெரிய விஷயம். இருந்தால் உலகத்தில் எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் எல்லாரும் நல்ல மனிதர்களை சந்திக்கிறது இல்லை. அந்த நல்ல மனித தொடர்பு, உங்களுடைய நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை மாறிடும். அந்த நல்ல நண்பர்கள் வரப்போகிறாங்க. நல்லா இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் துடை தெரியப்படுகிறது. சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீர்கள். கடகராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதான் சனியை குரு பார்க்குறார். சனினா தொழில்காரகன், சனினா 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதை குரு பார்க்கும் பொழுது அப்போது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், கிணறு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், விவசாயிகள், அதாவது பூமிக்கு அடியில் முளைக்கின்ற பொருட்கள், அது காய்கறிகள், கேரட் மாதிரி, அந்த மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சில பேர் தண்ணீர் பிஸ்னஸ், வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த யோகம்னு பார்த்தீங்கன்னா 5 குரு மங்கள யோகம். குரு செவ்வாயோட வீட்டை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. இவர்கள் சுயமா ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான விஷயம்? பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகாது. ஏன்னா 7 கூடிய சனியை 8 கூடியவனாகவும் இருக்கிறார் என்பதால் இவர்களுக்கு இது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். கடகராசிக்காரர்களுக்கு இம்முறை சனியை குரு பார்ப்பதால் இப்போ தொழில் இவர்கள் பேரில் தொடங்கினால் சிறப்பு. வேற என்ன யோகங்கள்லாம் இருக்கு? அவ்வளோதான். யோகம்னு பார்த்தா இவர்களுக்கு குரு சந்திர யோகம். ராசியே சந்திரனுடைய வீடு. அப்போ குரு ராசியில் உச்சமடையும் போது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுகிற வேலை, டயலாக் எழுதுறது, சீன்ஸு, இது போன்ற ஸ்கெடியூல் டைரக்டர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அற்புதமாக இருக்க போகிறாங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 200 மார்க். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலாக 1 இயருக்கு ஒரு தடவை போகிற ஆள் அவர். அதனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம்.
நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அதை நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழிய போகுது, பூமி பூமதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, சார் இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரவணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்கள்லாம் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.